ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி பார்க்கலாமா. இவ்வளோ தின்னாக ஷார்ட்டாக இருந்த என்னோட ஹேர் ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லா மாமும் ஃபேஸ் பண்ணுறது தான் ஹேர் ஃபால். ஆஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த ஹேர் ஃபால் ரொம்பவே இருந்தது. ஆனால் நான் ஹோம்மேட் ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதோட ரிசல்ட் நீங்களே பாருங்கள். பாட்டில் ஃபுல்லாக இருந்தது இந்த ஹேர் ஆயில். பட் இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்றது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆலோவேரா, சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ, இலை, கருவேப்பிலை, மருதாணி, பன்னீர் ரோஸு, வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைக்கிறதுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு ஓரமாக வச்சிடணும். மூடி போடக்கூடாது, அப்படியே ஓப்பனில் ஆற விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி. இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 3 மந்த் வரைக்குமே இது கெடாமல் இருக்கும்.